ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் நகர் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு சொல்லப்படுற ஜிஎஸ்டியில் கொண்டு வந்திருக்கிற புது ரேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ரேட்டு குறைஞ்சிருக்கு, எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் தீபாவளி கிஃப்ட் ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது எப்போ அப்ளிகேபிள் ஆக போகுதுன்னா, அதாவது செப்டம்பர் 22 அன்னைக்கு, அதாவது நாளைக்கு ஆல் ஓவர் இந்தியா இந்த சேஞ்சஸ் அப்ளிகேபிள் ஆக போகுது. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முடிஞ்ச வரை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லாமல் கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்புறம் நம்மக்கிட்ட 6-in-1 ரெக்கார்டர் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ரெக்கார்டர் கிளாஸஸில் என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இபிஎஃப், இஎஸ்ஐசி. இந்த 6 டாக்ஸேஷன் கோர்ஸ் ஒரே ரெக்கார்டர் வெர்ஷனாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4,999 மட்டும்தான். இது ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கீழே டிஸ்பிளேல தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த கிளாஸஸ் வாங்கிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸஸ் உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸில் கிடைக்கும். நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 30 டேஸ் தான், 3 மந்த்து தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற நிபந்தனையே கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் கிடைக்கும். இந்த கிளாஸ் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் இந்த டாக்ஸேஷன் ரிலேட்டடாக சர்வீஸ் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு இந்த கிளாஸஸ் மோர் அட்வான்டேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இது பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. அது மூலிமா உங்களுக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த கிளாஸஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் பண்ணலை, என்னுடைய ஒர்க்லேயே இன்னும் கொஞ்சம் நான் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த கிளாஸஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி கிளாஸை வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இபிஎஃப், இஎஸ்ஐசி இது ரிலேட்டடாக சர்வீஸ் தேவைப்பட்டாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் அதுக்கான நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சீப் அண்ட் பெஸ்ட்டான அமௌண்ட்டுக்கு இந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுடைய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் அவைலபிளாக இருக்குது. இதோடைய லிங்க்கு நம்ம இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குரூப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் டாக்ஸ் ஆக்ட் சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த குரூப்பில் எதை பற்றினா டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன் ரிலேட்டட் டாபிக்ஸ் டிஸ்கஸ் செய்யப்படும். ஸோ அதனால் உங்களுக்கு டேக்ஸ் அக்கௌண்ட் ரிலேட்டடான கொரி இருந்துச்சுன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த கொரியை சால்வ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸு, என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருது டேக்ஸ் ரிலேட்டடாக, அக்கௌண்ட் ரிலேட்டடாக, அதெல்லாம் நம்ம குரூப்பில் அப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 56th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் 3rd செப்டம்பர் அன்றைக்கி நடந்துச்சு. ஸோ இதில் நிறைய ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருந்த நிறைய ஜிஎஸ்டி ரேட்ஸு, உதாரணத்துக்கு 28%, 12% ஜிஎஸ்டி ரேட்டையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு 40% சின் டேக்ஸ் அப்படின்ற ஒரு டேக்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம விலாவாரியாக பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் இந்த சேஞ்சஸ்க்கான என்னென்ன ப்ராடக்ட், என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத கேட்டகரிஸாக பிரிச்சுருக்கோம். அது டெய்லி எசென்சியல், அக்ரிகல்ச்சர், கன்ஸ்ட்ரக்ஷன், ஹெல்த், இந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற வகையில் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெய்லி எசென்சியல் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஹேர் ஆயில், ஷாம்பு, டூத் பேஸ்ட், சோப், இந்த மாதிரியான நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு 18% ஜிஎஸ்டி ரேட்லேருந்து 5% ஜிஎஸ்டி ரேட்டாக குறைச்சிட்டாங்க. ஸோ இதனால் நம்மளுடைய சோப்பு, டூத் பேஸ்ட்டு, அப்புறம் டாய்லெட் சோப், இந்த மாதிரியான ப்ராடக்டுடைய விலையெல்லாம் நாளையிலிருந்து, அதாவது இது நாளை செப்டம்பர் 22, 2025 அமல் செய்யப்பட போகுது. ஸோ அதனால் நாளையிலேருந்து இதோடைய ப்ரைஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும். அப்புறம் பட்டர், கீ, சீஸ், டைரி ப்ராடக்ட் இதோடைய விலையும் 12% 5% குறைஞ்சிருக்கு. அப்புறம் ப்ரீ பேக்டு நம்கின்ஸ், அப்புறம் மிக்சர் ஐட்டம், அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு சொல்லக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள், பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு
12%லேருந்து 5%ஆக குறைஞ்சிருக்கும். அப்புறம் ஃபீடிங் பாட்டில், ஸ்விங் மிஷின், அதாவது தையல் மிஷின் அதோடைய பார்ட்ஸ் அதுவும் 12%லேருந்து 5%ஆக குறைஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி அன்றாட யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுகளாக இருந்தாலும், ஸோ இதோடைய விலையை பேஸ் பண்ணி தான் இந்த டேக்ஸ் வந்து பர்சன்டேஜ் போடுவாங்க. ஸோ அதனால் முக்கியமாக வந்து நம்ம கவனிக்க வேண்டியது அதோடைய டேக்ஸபிள் ரேட்டு வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஹேர் ஆயில் வந்து ரூ. 100 இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ரூ. 100க்கு தான் 5% போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய விலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கன்சூமர் அவேர்னஸாக இருக்கணும். ஸோ முன்னாடி இருந்த விலையோட இப்போ எவ்வளோ விலை குறைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்களும் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அதில் என்னென்ன பார்க்கலாம். டிராக்டர் டயர்ஸ் அண்ட் பார்ட்ஸ். அப்புறம் டிராக்டர் இதோடைய டயர் வந்து 28%லேருந்து 5%னும், டிராக்டர் வந்து 12%லேருந்து 5%னும், ஸ்பெசிஃபைட் 12 பயோ பெஸ்டிசைட்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அது வந்து 12லேருந்து 5%. அதாவது பூச்சி மருந்து, டிராக்டருடைய ஸ்பேர் பார்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த நம்ம ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ், அதாவது நீர்ப்பாசனம், சொட்டு நீர்ப்பாசனம்னு சொல்லக்கூடிய அந்த மிஷின், அது நீர் தெளிப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் 12%லேருந்து 5%னும், அப்புறம் விவசாயத்துக்கு தேவை யூஸ் பண்ணுற அந்த மெஷினரிஸு, அறுவடை செய்யக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே விலை குறைஞ்சிருக்கு. 12லேருந்து 5%ஆக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, சிமெண்ட்டோடைய ரேட் வந்து 28%லேருந்து 18%னும், கிரைனைட் பிளாக்ஸு 12%லேருந்து 5%னும், ஹோட்டல் ரூம்ஸ் அப் டு 7,500 அதாவது 7,500 ஒரு நாளைக்கு வசூல் செய்யக்கூடிய அந்த ஹோட்டல் ரூம்ஸுக்கு முன்னாடி 12% இருந்துச்சு, இப்போ 5%ஆக குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் வந்து கட்டுமான தொழிலுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த் செக்டார் பார்க்கலாம். ஹெல்த்தில் வந்து இண்டிவிஜுவல் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அதுக்கு வந்து 18லேருந்து நில் ஆக்கியிருக்காங்க. நில்லுன்னா 0, அதுக்கு டேக்ஸே கிடையாது. ஸோ அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸு எடுக்கிறவங்க வந்து நீ ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ப்ரீமியம் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. அப்புறம் தெர்மோமீட்டர், மெடிக்கல் கிரேட் ஆக்சிஜன், குளுக்கோமீட்டர், கரெக்டிவ் ஸ்பெக்டாக்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கும் 18 to 5, 12 to 5 அப்படின்னு ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம உடைய ப்ரெஸ் ரிலீஸில் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் விலாவரியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மருத்துவ உபகரணம் சொல்லப்படுற டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்டுடைய விலை குறைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து மெடிக்கல் செக்கப் உடைய கிட்ஸ் அதுவும் உபகரணம் அதோடைய ரேட்டும் குறைஞ்சிருக்கு 12 to 5%. அப்புறம் சில மருந்து உடைய பேரும் போட்டிருக்காங்க. அதுலேயே 33 ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் லிஸ்டட் இன் ப்ரெஸ் ரிலீஸ் அது வந்து 12லேருந்து நில்லாக மாறி இருக்குது. அதாவது முக்கியமான இந்த நோய்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சில ட்ரக்ஸ் மெடிசன்ஸுடைய ரேட்டும் இதில் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. குறைஞ்சி மட்டும் இல்லை, நில்லாக இருக்குது. ஸோ அதனால் ஹெல்த் செக்டார் அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் கன்சியூமருக்கு. ஸோ இது முக்கியமான மருத்துவ பொருள் அண்ட் மருத்துவம் சார்ந்த அந்த பொருளுடைய விலையை குறைச்சதுக்கு மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்பெக்டாக்கிள்ஸ், சில அந்த கிளாஸஸ், பவர் கிளாஸஸ்ன்னு சொல்லக்கூடிய அதோடைய ரேட்டும் 12 to 5%ஆக குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எஜுகேஷன். அவரில் வந்து மேப், சார்ட், குளோப்ஸ், பென்சில், ஷார்ப்னர், அப்புறம் பேஸ்டில், எக்ஸசைஸ் புக், நோட் புக், எரேசர் இதுக்கெல்லாம் முன்னாடி 12%, 5%ன்னு இருந்துச்சு. இது இப்போ எல்லாத்தையும் நில்லாக ஆக்கியிருக்காங்க. அதாவது இதுக்கு டேக்ஸே கிடையாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கேட்டகரின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் இதோடைய ப்ரைஸும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நோட் புக்ஸ், பென்சிலு, பென் இதெல்லாம் விலை வந்து கண்டிப்பாக வந்து குறையும். நெக்ஸ்ட்டு எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த ஹோம் அப்ளையன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்ஸ். இதில் முக்கியமாக அதிகமாக நிறைய பேர் வாங்குறதுன்னு பார்த்தா ஏர் கண்டிஷனர், ஏசி. இது வந்து 28% இருந்துச்சு லக்ஸரி ப்ராடக்ட் கேட்டகரியில். ஸோ அதை வந்து 18%ஆக குறைச்சிருக்காங்க. டெலிவிஷன் அபவ் 32 inches எல்இடி, எல்சிடி டிவி 28லேருந்து 18%ஆக குறைச்சிருக்காங்க. மானிட்டர் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் 28லேருந்து 18%ஆக குறைஞ்சிருக்காங்க. டிஷ் வாஷிங் மிஷின்ஸ் 28லேருந்து 18% குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் வந்து கம்ப்யூட்டர், லேப்டாப், ஏர் கண்டிஷனர் அண்டு வாஷிங் மிஷின்ஸ் இந்த மாதிரியான
வீட்டு உபயோக பொருட்களுடைய விலையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த விலை குறைப்பிலே அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட இன்னொரு செக்டார்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் யூனிட். ஸோ இதில் வந்து பெட்ரோல் அண்ட் பெட்ரோல் ஹைப்ரிட் எல்பிஜி சிஎன்ஜி கார்ஸ், இந்த இதிலே ஒரு சிசிஎம்எம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வகையை கெப்பாசிட்டி கொண்ட இந்த காருக்கு மட்டும் 28லேருந்து 18% ஆயிருக்கு. அப்புறம் டீசல் ஹைப்ரிட் கார்ஸ் 500 சிசி இந்த மாதிரி 28லேருந்து 18% ஆயிருக்கு. 3 வீலருக்கும் இப்போ ஆட்டோனா 3 வீலர்னு சொல்லலாம். ஸோ அதுவும் 28%லேருந்து 18% குறைஞ்சிருக்கு. மோட்டார் சைக்கிள் 350 சிசி உள்ளே இருந்துச்சுன்னா 28லேருந்து 18ம், மோட்டார் வெஹிக்கிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அதுவும் 28லேருந்து 18% என்ன ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் க்ரோத் ஆகும். இந்த காரு இந்த ஆட்டோலாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செப்டம்பர் 22க்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு நிறையாவே அதோடைய சேஞ்சஸ் தெரியும். ஜிஎஸ்டியில் ரேட்டு சில ப்ராடக்ட்டுக்கு குறைஞ்ச மாதிரி சில ப்ராடக்ட்டுக்கு இன்க்ரீஸும் ஆகிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோல், லிக்னேட், பீட், டொபாக்கோ, பான் மசாலா இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு வந்து 5 to 0னும் 28 to 40னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிற ஒரு சின் குட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க. சில ப்ராடக்டை வந்து 20லேருந்து 40 இந்த சின் குட்ஸில் வர்ற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் 40%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் பிவரேஜஸ் ஆஃப் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் அது 28லேருந்து 40%னும், அதர் நான் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் வந்து 18 to 40%. ஸோ மோட்டார் சைக்கிளு இந்த 350 சிசிக்குள்ளே இருந்துச்சுன்னா 18னும், 350 சிசிக்கு மேலே இருந்துச்சுன்னா 28 to 40% மாறி இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லக்ஸரி ப்ராடக்ட்னு சொல்லலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கிங் பைப், சிகரெட், பான் மசாலா, பிஸ்தால் இதெல்லாம் விலையை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 28%லேருந்து 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் டு ஐபிஎல் டிக்கெட். இந்த ஐபிஎல் டிக்கெட்டு வந்து 28 to 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் லைசன்சிங் ஆஃப் புக் மார்க் பை ரேஸ் கிளப், அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம். அதனால் வந்து இதோடைய ரேட்டை மட்டும் சின் குட்ஸ் அப்படின்னு கேட்டகரிஸ் பண்ணி அதை 40% ஆகிருக்காங்க. அதில் என்ன சொல்லுங்கள், வித் ஐடிசி நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டும் கிளைம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இதில் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்டெல்லாம் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஐபிஎல் டிக்கெட்டாக இருக்கட்டும், கன்னுடைய விலையாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ கேசினோ போய் ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறீங்க, அப்புறம் இந்த ஆல்கஹாலிக், சிகரெட் பைப் இந்த மாதிரி விஷயங்களுடைய விலைன்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் 22 செப்டம்பர் மேலே. அப்புறம் சில பேப்பர் ப்ராடக்ட்டும் 12 to 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதோடைய ப்ரைஸும் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்டு அப்புறம் வந்து நீங்கள் 2500 மேலே வாங்குகிற ஒரு கிளாத் ட்ரெஸ்ஸுக்கும் 12 to 18% ஆகிருக்கு. அதனால் பிராண்டட் ஷர்ட்ஸோடைய பேண்ட்ஸ், ஷர்ட்ஸ் எல்லாம் விலைனா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் ஷூஸ், சன்கிளாஸ் இந்த மாதிரியான உபகரண பொருட்களும் அதோடைய ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த 22 செப்டம்பர் 2025 ஆல் ஓவர் இந்தியா அப்ளிகபிள் ஆக போகிற ஜிஎஸ்டி ரேட்ஸு. இந்த ரேட்ஸை பற்றி நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த வீடியோ பார்த்துருக்கிற ஒருத்தவங்களுக்கும் கடமை. இதே கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து ரேட் சேஞ்ச் ஆன விஷயமே சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ அதனால் இன்றைக்கி வாங்குகிற ப்ரைஸுக்கும் நாளைக்கு வாங்குகிற ப்ரைஸுக்கும் வேறுபாடுகள் இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆட் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரிலேட்டடாக அந்த ஆன்லைன் கம்பெனியை, இகாமர்ஸ் கம்பெனியை நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. 23 செப்டம்பருக்கு வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் நம்மளுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் அதுலேயே நீங்கள் ப்ரைஸ் கம்பேரிசன் பாருங்கள். நீங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட், அதாவது வெளியே நீங்கள் டைரெக்டாக போய் வழக்கமாக வாங்குகிற கடைகள்லையும் அதோடைய ப்ரைஸ் கம்பேரிசன் பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.